என்னோடய ஸ்டைல் டோஃபு ஃப்ரைட் ரைஸ். இதுக்கு குட்டியாக நறுக்கின பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, கொடமிளகா, அப்புறம் வந்துட்டு டோஃபுவை நான் எண்ணெயில் உப்பு போட்டு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய், நம்ம குட்டியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அப்புறம் காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். 3 முட்டையை வந்துட்டு ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கணும். அப்புறம் நம்ம காயோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் குடமிளகாவையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் டோஃபுவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் 1 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து முன்னாடியே வேக வச்சு ஆற வச்சு வச்சுருந்தேன். அதையும் இதில் சேர்த்துக்கிட்டாச்சு. அப்புறம் 1/2 ஸ்பூன் பெப்பர், 2.5 ஸ்பூன் சோயா சாஸ் நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம கார்டனில் நான் வெங்காயம் போட்டிருந்தேன். அதுலேருந்து நான் வெங்காயத்தாலும் எடுத்து ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி போட்டு சூப்பராக நம்மளோட டோஃபு ஃப்ரைட் ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. என் ஹஸ்பண்ட் செஞ்ச மட்டன் சூப்பு, அப்புறம் டோஃபு ஃப்ரைட் ரைஸோட என்னோடய டின்னர்